ஸ்டேஜ் 2ல் போட்டிருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 12 சாட்டர்டே அன்னைக்கு இந்த எக்ஸாம் நடக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து உங்களுக்கான ட்ராவல் அத்தாரிட்டி கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்கும் 10 நாளுக்கு முன்னாடியே நடத்திடுவோம்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு எக்ஸாம் வந்து எக்ஸாக்டாக டிசம்பர் 20 டேரெக்டாகவே அந்த தேதியிலே எக்ஸாம் நடக்கிறதுக்கான சூழல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை வந்து ஏற்கனவே நவம்பர் 26 வந்து இவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பர் 20 டேரெக்டாக நடக்கிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம். இதோட வேக்கன்சிஸ் ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனுங்கிறது இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க மொத்த வேக்கன்சி எவ்வளவு என்ன ஏதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ முழுக்க இதில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் அக்டோபர் அந்த டிசம்பர் இந்த தேதியில் தான் டயத்தில் தான் வந்து எக்ஸாமே இதோட ப்ரையாரிட்டி நடக்குது. நிறைய வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. 2569 வேக்கன்சிஸ் ஒன்று. அதுவும் இல்லாமல் டோட்டலாக நீங்கள் இது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு சொல்லிட்டு யூஜி லெவலில் வேறு எக்ஸாமினேஷனுக்கு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு நல்லா தெரிஞ்சது என்னென்னா இந்த டயத்தில் எக்ஸாம் டிசம்பர் 20 அப்படிங்கிற நேரத்தில் தான் இந்த எக்ஸாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் டிசம்பர் 20 வந்து எம்பிஏ எக்ஸாம் வந்து ஒன்று டைரெக்டாகவே வருது. இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்போசியஸ் நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான டயர் எக்ஸாம் டெஸ்ட் 1 வந்து டிசம்பர் 6 சாட்டர்டே நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது ஸ்னாப் நம்பர் 2 ரெண்டாவது எக்ஸாம் வந்து டிசம்பர் 14 நடக்க இருக்குது. அது மாதிரி 3வது எக்ஸாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் 20 2025 அன்னைக்கு நடக்க இருக்குது. இதுக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஸ்னாப் டெஸ்ட் 2, 1, 2, 3 இந்த 3 டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஜனவரி 9 வந்து அதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்னாப் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, செகண்ட் டெஸ்ட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தேதி அவங்க சொன்ன தேதி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நம்பர் 3 வந்து டிசம்பர் 2025 டிசம்பர் 20 வந்து இந்த எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ டிசம்பர் 20 இந்த எக்ஸாம் அப்படின்னா அடுத்தது 27 மாற்றினோம்னா 27 நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. டிசம்பர் இந்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் மாற்றுறாங்கன்னா டிசம்பர் 27 பார்த்திங்கன்னா IFFA பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. இது வந்து டிசம்பர் 27 28 2 நாள்லையுமே இது வந்து ஒரு ஸ்லாட் புக்கிங். இது வந்து முழுக்க SSC IBPS இந்த மாதிரி கேரியர் டேட்ஸில் ஃபுல்லாகவே நடக்கும். பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லிட்டு இது இல்லாமல் அடுத்தது வருதுன்னு பார்த்திங்கன்னா UGC நெட் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 31 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஏற்கனவே அக்டோபர் 12 வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்டிமேஷன்லேயே டேட்டில் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 2025